வாழ்க்கையில் ஜெயிக்க போராடுற இந்த 4 யங்ஸ்டர்ஸ் நடத்துகிற கடை தான் இந்த அல் அசி இஃப்தார் ஸ்நாக் ஷாப். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், என் நேம் தலீஃப். ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து அல்லர்ஜி கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் ராயப்பேட்டை மைசூரில் இருக்கு. நியர்பை இஃப்தார் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கு. நம்ம ஷாப் வந்து ராயப்பேட்டை நியூ காலேஜ் தாண்டி ஒரே ஸ்ட்ரீட் வந்தாக்கா 2 பிரிட்ஜ் ஏரியாவில் ஸ்டாப் பண்ணுறாங்க. உங்கள் ஷாப்பில் என்னென்னலாம் கிடைக்கும்? நம்ம ஷாப்ல வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் இருக்கும். இஃப்தார் ஸ்நாக்ஸ் ப்ளஸ் ஃப்ரைட் சிக்கன் பர்கர், லோடட் ஃப்ரைஸ், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் கிறிஸ்பி சிக்கன், கேண்டி சிக்கன் சீஸ் கேண்டி, லாலிபாப், சிக்கன் லாலிபாப்பு, ஹரியாலி சீஸ் குல்ஃபி, டிக்கா, சீஸ் பால்ஸ், கட்லெட்ஸ், இன்னும் எக்ஸட்ரா நிறையா இருக்குது. உங்கள் ஷாப்போட டைமிங்? இப்போ ஷாப்போட டைமிங் நார்மல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா 5 o'clockலாம் ஓப்பன் ஆகிடும். 5 o'clock சேல் ஸ்டார்ட் ஆகிடும். 12 o'clock to 11 o'clock. இஃப்தார் வந்து 2 o'clock to 9 நைட்டு 11 o'clock. இது வந்து சிக்கன் சீஸ் கேண்டி, மேலே பிரெட் க்ரம்ஸ் ப்ளஸ் ப்ரெஷ்ஷு, உள்ளே வந்து சிக்கன் ஸ்டஃபிங் வித் சீஸ் இருக்கும். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 60 தான் வரும். கிறிஸ்பி சிக்கன்னு, இதில் 100 grams சிக்கன் இருக்கும். இதில் லென்த்தாக ப்ளஸ் மீடியம் ஸ்பைசி வித் ஃப்ரை பண்ணால் கிறிஸ்பியாக வரும். இதோட ரேட் வந்து 60 rupees. டில்லு இதில் வந்து உள்ள மேலே பிரெட் க்ரம்ஸ் ப்ளஸ் உள்ளே வந்து ஹரியாலி ஸ்டஃபிங் இருக்கும். ஹரியாலி சிக்கன் இருக்கும் உள்ள. இதோட ரேட்டும் 60 தான். ஹரியாலி சீஸ் குல்ஃபி, இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்னு ப்ளஸ் வந்து சிக்கன் சீஸ் வித் ஹரியாலி ஸ்டஃபிங் இருக்கும். இதோட ப்ரைஸும் 60 தான் நம்மக்கிட்ட. இது வந்து சிக்கன் லாலிபாப்பு, மீடியம் ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் சிக்கன் லாலிபாப் கிறிஸ்பினஸாக இருக்கும். மேலே வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 45. இது வந்து கேண்டி சிக்கன், இதோட ப்ரைஸும் 60 தான் வரும். இது ஷேஷ்வான் சீஸ் குல்ஃபி, இது 60 தான். இதோட ப்ரைஸும் நார்மல் 60 தான். அப்புறம் இது வந்து சீஸ் பால், சிக்கன் சீஸ் பால், ஒரு பீஸ் 25 rupees வரும். இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ஸ்டிக், இதோட ப்ரைஸ் வந்து 45 வரும். இது வந்து பக்கெட் சிக்கனு, இதில் வந்து சீஸ் ப்ளஸ் வந்து சிக்கன் ஸ்டஃபிங் உள்ள. இது ப்ரைஸும் 60 தான். பேக்கி யூஸ் பண்ணி இவங்க லட்சியமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையாக உழைக்கணும், வர கஸ்டமர்ஸை ப்ராப்பராக கவனிக்கணும். இவங்க கடைக்கு வர ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பசங்கள்லேருந்து மிடில் ஏஜ், யங்ஸ்டர்ஸ், காலேஜ் கோவர்ஸ் எல்லாமே வராங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லா நாளும் கிடைக்கிறது தான் இவங்களோட ஸ்பெஷலு. சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறது, சாயந்தரம் 11 மணி வரைக்கும் போகுது. இஃப்தார் சமயங்களில் மதியானம் 2 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் அவங்க சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ நேர்மையாக உழைக்கிறாங்க. இவங்க ஷாப்புக்கு நம்ம நிச்சயமாக ஆதரவு கொடுப்போம்னு நான் நம்புகிறேன். இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு அவங்கள கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம், இஃப்தார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு 30 நாள் நோன்பு வச்சு அப்போ மட்டும் தான் அந்த ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம கடையில் எல்லா நாளும் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு ஒரு புது முயற்சியில் தான் நாங்கள் இந்த தொழில் ஆரம்பித்தோம். அந்த தொழில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆன உடனே எங்களுக்கு பயங்கரமான ஆதரவு. எந்த நாளுமே நாங்கள் பொருளை வந்து மிச்சம் வச்சதே கிடையாது. சேம் அன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணுற எல்லா பொருளுமே அதே நாளில் விற்று தீர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்ககிட்ட இருக்க ரேட் ரொம்ப 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 மார்க்கெட்டில் இருக்கிறத விட ரொம்ப கம்மியான ரேட். இதனாலேயே நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெளியூர்லேருந்து எங்களுக்கு கேட்டுட்ருக்காங்க. பார்ட்டி ஆர்டர்ஸ் கூட வருதுன்னு சொல்கிறது கேட்கும்போது நிச்சயமாகவே இந்த மாதிரி இளைஞர்களை பார்த்து நாமளும் புதுசாக புது முயற்சிகள் எடுத்து அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்றதுல யாருக்குமே எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருமே எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. ஒருத்தர் கஸ்டமரை அட்டென்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் கிச்சனில் நின்று எல்லாமே சமைக்கிறாரு, இன்னொருத்தர் பர்கர் போடுறாரு, இன்னொருத்தர் கடைக்கு தேவையான எல்லா ஸ்டாக்குமே கரெக்டான சமயத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாரு. எல்லாருமே எல்லா வேலையுமே சமமாக பிரித்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேருமே எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமாக இருக்காங்க. எல்லா வேலையும் சந்தோஷமாக செய்கிறாங்க. அவங்களுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசின மாதிரியும் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து தொழில் பண்ண மாதிரியும் இருக்குது. அதனால் தன்னோட குடும்பத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போன மாதிரியும் இருக்குது. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.